கரப்பாம்பூச்சி இந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு அருவருப்பு வந்துடும். சச்சே, அது பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் இந்த கரப்பாம்பூச்சிக்கு நம்மளை மீறிய பல விடயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கரப்பாம்பூச்சி தலையை கட் பண்ணிட்டு அது 4 நாட்கள் வாழும். அணுக்குண்டுவே உளுந்தா கூட மனிதன் இறந்து போனாலும் கரப்பாம்பூச்சி இறக்காது அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படித்தான் நடைபெறுமா? அணுக்குண்டு வெடித்தால் இந்த கரப்பாம்பூச்சி மரணத்தை தழுவாமல் இருக்குமா அப்படின்னா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உயிரினங்களுக்கென்று சில சக்திகள் இருக்கிறது. குளவி அணுக்குண்டு தாக்கினா மனிதனுக்கு எவ்வளவு பாதிப்பு எடுமோ அதை விட 180 மடங்கு தனக்கு பாதிப்பு இல்லாத ஒரு நிலையில் குளவி போன்ற உயிரினங்கள் இருக்குமா? ஆனால் கரப்பாம்பூச்சி 80% தான். மனிதனுக்கு இப்பொழுது தாக்குதல் நடக்கிறது என்றால் கரப்பாம்பூச்சி சிறிது நேரம் கழித்து அந்த தாக்குதலை அது அடையும் என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய சராசரியான அந்த ஒரு உடல் அமைப்பு அல்லது அந்த உடலுக்கான ஒரு இதுதான் கரப்பாம்பூச்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல எப்படி அது தலையை வெட்டினா 4 நாள் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சிக்கு உடல்ல ஒரு திரவத்தை அது சுரக்குமா. அந்த திரவம் ஒட்டுமொத்தமாக கரப்பாம்பூச்சியோட அந்த மேனியை அது மூடிடுமா. அது கொழுப்பு கலந்த ஒரு திரவம். இந்த திரவத்திலிருந்து உணவுப் பொருட்கள் பெறுவதற்கான அதாவது உணவு சத்துகள் பெறுவதற்கான ஒரு களத்தை கரப்பாம்பூச்சிக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அதுபோல கரப்பாம்பூச்சியின் உடலில் இருக்கக்கூடிய அந்த உணவு சத்துக்களும் வெளியே போகாத ஒரு நிலையை இந்த திரவம் எடுத்து விடுமா. இதனால் கரப்பாம்பூச்சி கழுத்தை வெட்டினால் கூட இந்த உணவுகளை தன் உடலோடு பெற்றுக்கொண்டு அது ஒரு 4 நாட்கள் உயிரோடு வாழும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒருவேளை அணு தாக்கி உலகம் அழிகிறது என்றால் கரப்பாம்பூச்சி எத்தனை நாள் இருக்கும் என்று கேள்வி வைக்கின்ற பொழுது, அணு தாக்கி உலகம் அழிகின்ற பொழுது அழிந்து போன மனிதர்களுடைய உடல்களை சாப்பிடுவதற்கு கரப்பாம்பூச்சி பெருக்கம் அடையலாம். ஆனால் சிறிது காலத்தில் கரப்பாம்பூச்சிக்கென்ற ஒரு சூழல் அமையாத நிலைமை ஏற்படுகின்ற பொழுது கரப்பாம்பூச்சி ஒட்டுமொத்தமாக அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கும் என்றுதான் பலர் குறிப்பிடுகின்றார்கள். கரப்பாம்பூச்சியை மையப்படுத்தி இவ்வளவு செய்தி இருக்கிறதா என்று நாம் வியப்புக்குள் செல்லக்கூடிய பல விடயங்களில் இவைகளும் ஒன்று. காத்திருங்கள், இதுபோன்ற பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.